இன்னைக்கு ஐ லவ் இந்தியான்னு போட்டுருவோம். இந்த இந்தியாவை நேசிக்க ஒரு போராட்டம் நடந்தது அன்னைக்கு. அது போல உங்க குடும்பத்துல புருஷர்களே உங்க மனைவியை நேசிக்க ஒரு போராட்டம் இருக்கு. சும்மா நேசம் வந்துடாது. நீதான் என் காதலி, நீதான் என் லவ், நீதான் என் உலகம், எவ்வளவு டைலாக் போட்டிருப்பான். காரணம் என்ன தெரியுமா? போராட்டம். ஒரு குடும்பம் என்பது போராட்டங்க. எனக்கு மட்டும் அம்பானி மாதிரி பணம் இருந்தா என் வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா நினைப்பீங்க. அம்பானி வீட்டுல போனாதான் தெரியும் அங்க என்ன பிரச்சனையும். பாருங்க, இந்தியாவுக்கு இன்னைக்கு குடியரசு தினத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க, நிறைய போட்டிருப்பாங்க, நிறைய பேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் இந்தியா, ஐ லவ். இந்த இந்தியாவை நேசிக்கவே ஒரு போராட்டம் நடந்திருக்கு. உங்க குடும்பத்துல மனைவி புருஷனை நேசிக்க ஒரு போராட்டம் உண்டுங்க. புருஷன் நீங்க நினைச்சிற மாதிரி இருந்துட மாட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐ லவ் இந்தியான்னு போட்டுருவோம். இந்த இந்தியாவை நேசிக்க ஒரு போராட்டம் நடந்தது அன்னைக்கு. அது போல உங்க குடும்பத்துல புருஷர்களே உங்க மனைவியை நேசிக்க ஒரு போராட்டம் இருக்கு. சும்மா நேசம் வந்துடாது. ஹல்லேலூயா. சும்மா வருதுன்னா அது சும்மா பிச்சுட்டு போயிடும். அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தன் கல்யாணம் ஆகி இத்தனையோ வருஷம் லவ் பண்ணா, கல்யாணம் ஆகி 4 நாள் வாழ முடியல, இவ கூட வாழவே முடியாதுன்றான். 10 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணானாமா, 4 நாள் சேர்ந்து வாழ முடியலாமா. நீதான் என் காதலி, நீதான் என் லவ், நீதான் என் உலகம், எவ்வளவு டைலாக் போட்டிருப்பான். காரணம் என்ன தெரியுமா? போராட்டம். ஒரு குடும்பம் என்பது போராட்டங்க. குடும்பம் என்பது சாதாரண விஷயமா? இந்த வீடை கட்டி எழுப்ப எவ்வளவு போராட்டம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் பிரயாசம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் கண்ணீர், எவ்வளவு நாள் வேர்வை இருக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டி இருக்கு தெரியுமா? உடனே செட் ஆயிட்டா காங்கிரீட் செட் ஆயிட்டா? நீங்க நினைச்ச மாதிரி உடனே குடும்பம் செட் ஆயிருமா? தண்ணி ஊத்தணும், காத்திருக்கணும், அதுக்கு செட் ஆகிற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க அவசரத்துக்கு வீடு கட்டி எழுப்ப நிறுத்த முடியாது. அதே போல வீட்டை கட்டுகிறது மனைவி. அப்ப உங்க அவசரத்துக்கு நீங்க வீட்டை கட்டி எடுத்து நிறுத்திட முடியாது. காத்திருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவனை நேசிக்க ஒரு போராட்டம் உண்டு. அதே மாதிரி கணவனை உங்க மனைவியை நேசிக்க ஒரு போராட்டம் உண்டு. நிச்சயமா அந்த போராட்டத்தில் நீங்க ஜெயிப்பீங்கன்னா உங்க மனைவியை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்க கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கலேன்னு வருத்தப்படக்கூடாது. என்னை நேசிக்கலேன், போராடுங்க, போராடுங்க. நேசமா மாற்ற நேசத்துக்காக நீங்க பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் நிக்கிறது பணத்துல இல்ல, அன்புல தான் நிக்குது. ஒரு குடும்பம் எதுல நிக்குது? எனக்கு மட்டும் அம்பானி மாதிரி பணம் இருந்தா என் வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா நினைப்பீங்க. அம்பானி வீட்டுல போனாதான் தெரியும் அங்க என்ன பிரச்சனையும். ஒரு குடும்பம் நிக்கிறது பணத்துல இல்ல. எவ்வளவு வறுமை இருந்தாலும் அன்புள்ள மனைவி நேசிக்கிற, வறுமையில நேசிக்கிற மனைவி இருந்தா அந்த குடும்பம் அழகா இருக்கும். ஹல்லேலூயா. கணவன் எவ்வளோ பிரச்சனையில போனாலும் அந்த பிரச்சனையில கணவனை நேசிக்கிற ஒரு மனைவி இருந்தா அந்த குடும்பம் அருமையா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த குடும்பம் ஒரு பரலோகம் போல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டி நிறுத்திடலாம். 100 பேர் சேர்ந்து கட்டிடலாம். அதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. கட்டுறது ஈஸிங்க, கட்டிட்டு வந்துடலாம். அதை செட்டாக்கி நிறுத்துறது தான் பெரிய பிரயாசம் உண்டு. அது போல உங்க குடும்பத்தை 100 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அந்த குடும்பத்தை செட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு காத்திருக்கணும். அதுக்கு ஒரு போராட்டம் உண்டு. எப்படி இந்த உலகம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அவன் இந்த இந்தியாவை இன்னைக்கு நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் அன்னைக்கு இருந்ததோ, அது போல சில வேளையில ரத்தம் சிந்த வேண்டியது வரலாம், சில வேளை கண்ணீர் வடிக்க வேண்டியது வரலாம், சில வேளையில ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது வரலாம். ஆனா நீங்க காத்திருப்பீர்களானா பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல குடும்பம், ஆமென், ஸ்தோத்திரிக்க, நேசிக்கிற குடும்பம், நேசக்கொடி இருக்கும். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது என்ன தெரியும் தெரியுமா? நேசக்கொடி பறக்கும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை பார்க்கும்போது சண்டை கொடி பறக்குதா, நேசக்கொடி பறக்குதா? பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கும்போது அப்பா அருமையான குடும்பமாக்கும் அப்படின்னு சொல்லணும். ஐயா, அந்த குடும்பமா ஒரே சண்டை குடும்பங்க. நான் கடந்த வாரத்தில் ஒரு வீட்டுக்கு போனேன். அப்பா அந்த தெருவே சத்தம். கிறிஸ்தவ குடும்பம். கேட்டா சொல்லணும், நாங்க அந்த காலத்துல கிறிஸ்தவனாக்கும். என்னட்ட சொல்றது? குடும்பத்துல பார்த்தா ஒரு விடுதலை கிடையாது, ஒரு நேசம் கிடையாது, ஒரு இது கிடையாது, தேவ சமூகத்துல வர்றது கிடையாது, ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறது கிடையாது. அப்ப தேவ பிள்ளையே கவனிங்க. தெருவெல்லாம் என்ன சாட்சி? இந்த குடும்பமா? ஒரே சண்டை குடும்பம். இங்க வந்ததுல இருந்து பார்க்க நான் போறேன், பேசுறேன், அந்த குடும்பத்தை பாக்குறேன், பக்கத்துல இல்ல.
இங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து எவ்வளவு அமைதியா இருக்கணும். ஆனா அந்த குடும்பம் என்ன காரணம்? அங்க பெரிய சண்டை. காரணம் தெரியுமா? நேசக்கொடி இல்லை குடும்பத்துல. ஹல்லேலூயா. அவருடைய செட்டை நிழல்ல நீங்க அமர்ந்திருப்பீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒரு பெரிய நேசக்கொடி பறக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்புதான் அந்த குடும்பத்தை தாங்கிறது. ஒரு கணவனும் ஒரு மனைவி இருந்தான். ஒரு கணவன் மனைவி காலையில அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. அவ காலையில காஃபி போட்டுட்டு வந்து கணவனுக்கு கொடுப்பா. டெய்லி அவன் படிப்பான், அவனுடைய கடமை இருக்கும். ஒரு நாள் அவன் வந்து அவசரமா சமைக்கிறா, கணவனுக்கு கொடுக்கணுமே. சமைச்சிட்டே இருக்கும்போது கணவன் வந்து நான் ஆஃபீஸ் போறேன்னு சீக்கிரமா கிளம்பி போறான். போகும்போது அவன் சொல்றான், சாப்பிட்டுட்டு போங்களேன், வாங்கிட்டு போங்களேன்னு. அவன் போ அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்திட்டு அவன் பாட்டுக்கு போறான். போயிட்டு வந்த பிறகு அவளும் சமைச்சா, கணவன் சாப்பிடலையேன்னு அவளும் சாப்பிடாம வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா. அடுத்து கணவனும் சாயங்காலம் வந்தா சாப்பாடு கொடுத்தா அவன் ஆஃபீஸ்ல உள்ள டென்ஷன் எல்லாம் மனைவிட்டு சாப்பாடை தூக்கி எறிஞ்சு, என்னத்த இது காரமா இருக்கு, என்ன இப்படி இருக்கு, என்ன இப்படி செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சண்டை போட்டான். அது காரமே இல்லை. இவனுக்கு என்ன பிரச்சனை? ஆஃபீஸ். இவனுக்கு போராட்டம் அங்க. இவன் அது குடும்பத்துல காட்டுறான். அப்போ உடனே ஒரே பேசல, 2 பேருக்கு மனஸ்தாபம். அடுத்து அவன் ரொம்ப வருந்துனா, ரொம்ப அழுதா, ரொம்ப ரூம்ல இருந்து அழுதா. என் கணவன் என்ன புரிஞ்சுக்கல, என் மேல நேசமா இல்லை, அன்பா இல்லை அப்படின்னு. அப்ப அந்த சமயம் அவன் ஆபீஸ்க்கு போறான், அடுத்த நாள் வேலைக்கு போறான். இப்படி அவனோட வேலை தொடருது. ஒரு வயதானவர் வந்திருந்தார். அவன் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறான். அவன் அந்த வயதானவர் வந்தப்ப அந்த வயதானவர் ஒரு நனைஞ்ச, ஒரு வேர்வையான ஒரு காசு, ஒரு அது என்ன சொல்றது, அஞ்சல், ஒரு போஸ்ட், அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். இதை நீங்க ஒரு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். அது ஒரு கடிதமும் காசும் இருக்கு. இப்போ இவர் மாசம் போவாரு. அப்போ இவனுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்? யாருக்கு இந்த வயசானவர் முதியோர் இல்லத்துக்கு காசு அனுப்புறாருன்னு தயங்கி கேட்கறான். என்ன கேட்கறான்னு தெரியுமா? யாருக்கு நீங்க அனுப்புறீங்க? உங்க மனைவி ஏதோ முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்ல மனைவி முதியோர் இல்லத்துல இல்ல, எனக்கு காசு இப்ப நான் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் பணத்தை, பாதி பணத்தை முதியோர் இல்லத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறேன், பாதி பணத்தை என் ஒய்ஃப் பேர்ல சேர்த்துறேன் முதியோர் இல்லத்துல. ஒருவேளை நான் சீக்கிரம் இறந்துட்டு அவ கஷ்டப்பட்டுருவாளோ, அவ தனிமையா இருந்து கஷ்டப்பட்டுருவாளான்னு சொல்லிட்டு நான் அவளுக்காக அதை சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த சொன்ன உடனே இவனுடைய உள்ளம் கஷ்டமாச்சு, பாரமாச்சு. இப்படி மனைவி மேல நேசிக்கிறாரா இந்த வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வயசானவர் சொன்னாரு, என் ஒய்ஃப் எப்படின்னா சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவ கண்ணு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனதுல பார்த்த ஷாக்ல அவளுக்கு பேச்சு வராம போயிட்டு அவ ஊமை ஆயிட்டா. அதனால அவ சின்ன வயசுல இருந்து ஸ்தோத்திரிக்கிறான், அவங்க அம்மா அப்படிதான் இருந்தாங்க. அடுத்தது திருமணம் ஆன பிறகு சொந்தக்காரங்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நானும் அவளும் கல்யாணம் திருமணம் ஆன பிறகு எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை, அவங்க அம்மாவும் இல்லை இப்ப. ஆனா இப்ப நான் தான் அவளை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு யாரும் பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே சரி, இவனுடைய உள்ளம் இன்னும் கனத்தது, கஷ்டமாச்சு. அப்புறம் கடைசியில அவன் அந்த ஐயா இந்த லெட்டர் என்னன்னு கேட்கும்போது, அந்த லெட்டர் என்னன்னு வாசிக்கும் போது அந்த லெட்டர்ல சொல்லியிருக்கு, இந்த மாசம் என்கிட்ட இருக்கிற காசை நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். ஒருவேளை அடுத்த மாசம் இந்த லெட்டரும் இந்த காசும் வராம இருந்தா நீங்க என் ஒய்ஃபை கூட்டிட்டு போய் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ உடனே இதை பார்த்த உடனே இவனோட உள்ளம் அழ ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்போ உடனே அந்த ஐயா சொன்னாரு, நான் போறேன், எனக்கு இந்த வெளியே அந்த கூடையை மட்டும் எனக்கு ஏற்றி தர முடியுமா? வெளியே பார்த்தாதான் அந்த ஐயாவுக்கு ஒரு கை கிடையாது. அவன் அது வரைக்கும் பார்க்கல. அவன் இந்த காசையும் அந்த ஐயாவை பேசுறது தான் கவனிச்சானே தவிர அந்த ஐயாவுக்கு ஒத்த கை கிடையாது. அப்போ இவன் தூக்கி விடும்போது இவன் சொல்றான், உங்களுக்கு நல்ல சொத்தும் பிள்ளையும் இருந்தா நீங்க எவ்வளவு நல்லா இருந்திருப்பீங்க அப்படிங்கிறான். உங்களுக்கு சொத்தும் பிள்ளையும் இருந்தா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு. அவன் சொல்றாரு, என் ஒய்ஃப் சொத்தையும் பிள்ளையும் பார்த்தோன்னே என்னை நம்பி வரல, அவன் என்னை நேசிச்சு வந்தா. ஹல்லேலூயா. இதை சொன்ன உடனே அவனுடைய உள்ளம் அழ ஆரம்பிச்சான். ஐயோ, என் மனைவியை நான் நேசிக்கல. இந்த கை இல்லாம இந்த வயதானவர் இவருடைய மனைவி எவ்வளவு நேசிக்கிறாரு, நான் என் மனைவியை நேசிக்காம போனேன். ஹல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளையே, குடும்பம் கட்டப்படுவது, உறவு கட்டப்படுவது பணத்துல அல்ல.
நம்முடைய உறவுகள் கட்டப்படுவது பணம் இருக்கனால குடும்பம் கட்டப்பட்டுறாது. உங்க குடும்பம் அன்பு இருந்ததுன்னா வறுமையிலும் நேசிக்கிற குடும்பம் உண்டு. ஹல்லேலூயா.